வணக்கம், வாழ்க வளமுடன், நற்பவி நன்மை உண்டாகட்டும். கவனிங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன். அது ஸ்டேட் போர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது, CBSE 12th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. சரியா? இப்போ அந்த டாப்பிக்கு அதனுடைய பேஸை என்னென்னு பார்ப்போம். முதல்ல ஃபங்க்ஷன்னா என்ன? ஏற்கனவே ஆல்ரெடி இங்கே படித்தது ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு டொமைன், கோடொமைன், டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கோடொமைனில் இமேஜ் இருக்கணும். டொமைனில் கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கோடொமைனில் இமேஜ் இருக்கும். ஒரு சிங்கிள் இமேஜ் இருக்குது. பிக்கு இமேஜ் சப்போஸ் 9 வச்சுக்கோங்க, சிக்கு வந்து 19. இது ஏ பி மேப். எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் ஏ டு பி. இது டொமைன், இது கோடொமைன், இப்படி இமேஜ் இருக்குது. செட் ஆஃப் ஆல் இமேஜ் இஸ் கால்ட் ரேஞ்ச். அப்போ ரேஞ்சும் இங்கே கோடொமைனும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ டொமைன் கூட எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கோடொமைனில் இமேஜ் இருக்கிறதுனால, சிங்கிள் இமேஜ் இருக்கிறதுனால இது ஃபங்க்ஷன். அதுபோக இது 1-1 ஃபங்க்ஷன். எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது, அதனால் 1-1 ஃபங்க்ஷன். அப்புறம் ரேஞ்சும் கோடொமைனும் சேமாக இருக்குது, இல்லை மீது எது இல்லை, அதனால் இது வந்து ஆன்-டு ஃபங்க்ஷன். ஸோ 1-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன். ஸோ இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, பைஜெக்ஷன். சரியா? இப்போ நமக்கு தேவைப்படுது, அதனால் இதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபங்க்ஷன் 1-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன். சில நேரத்துக்கு இது ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏதாவது கிராஃபில் இந்த மாதிரி படம் வரையின்னு வச்சுக்கிடுவாங்களேன். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, இது ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்குறதுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு லைனை ட்ரா பண்ணி பாருங்கள், அந்த லைன் இந்த படத்தில் ஒரு லைனில் கட் பண்ணுது அப்படின்னா இது ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ 1-1 ஃபங்க்ஷனா, இது மாதிரி ஃபங்க்ஷனான்னு சொல்கிறதுக்கு இப்படி பார்க்கணும், இது ஃபங்க்ஷன். ஓகே, இது 1-1 ஃபங்க்ஷனா அல்லது ஆன்-டு ஃபங்க்ஷனா? 1-1 ஃபங்க்ஷனாக பார்க்குறதுக்கு ஹரிசாண்டல் லைனை யூஸ் பண்ணணும், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். அதை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அது 1-1 ஃபங்க்ஷன். 2 லைனில் கட் பண்ணனா ஒரு லைட். ஓகே, இது 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு 1-1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணால் 1-1 ஃபங்க்ஷன், வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணால் ஃபங்க்ஷனானு கண்டுபிடிக்கிறதுக்கு இது டெஸ்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1ன்னு இருக்குது. இது ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. y is equal to 2x + 1. The y belongs to codomain, x belongs to domain. இதில் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், அந்த சைடு y - 1/2. இதை இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இந்த எஃப் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால், அதாவது 1-1 ஆன்-டுவாக இருந்தால், எஃப் இன்வர்ஸ் ஆல்சோ 1-1 அண்ட் ஆல்சோ அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்குது. சரி, இப்போ trigonometric ஃபங்க்ஷனை பொறுத்தவரை sin x, எக்ஸாம்பிள் sin x, y is equal to sin x. இது ஃபங்க்ஷனாக எக்ஸுக்கு பதிலாக 0 டிகிரியில் போகிற 0லேருந்து 30 டிகிரி வரைக்கும் மைனஸ் ஆல்சோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ணி அதை கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சால் இதுவும் ஒரு ஃபங்க்ஷனாக மாறும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். y is equal to sin xனுடைய படம் 0 to π. π/2ல் அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1ல் வந்துடும். அப்புறம் பைக்கு கீழே போயிடுச்சுன்னா மைனஸில் வந்துடும். இது மைனஸில் வரும், -1. ஸோ இந்த படம் வந்து இந்த மாதிரி இப்படி அப் அண்ட் டவுனாக போயிட்டே இருக்கும். இது மேக்ஸிமம் வேல்யூ, இது மினிமம் வேல்யூவாக இருக்கும். இது சைனுடைய கிராஃப். இது ஃபங்க்ஷனாக வெர்டிக்கல் டெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு லைனை ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல கட் பண்ணுது. ஸோ இது ஃபங்க்ஷன். இது 1-1 ஃபங்க்ஷன்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இது 1 ஃபங்க்ஷன் எப்போ அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் 1 ஃபங்க்ஷனாங்கிறத நீங்கள் கேர்ஃபுல்லாக இது பார்க்கணும். இந்த லைன் ட்ராப் பண்ண நிறைய இடத்துல கட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது 1 ஃபங்க்ஷனாக வராது. அப்போ என்ன செய்யணும்? இப்போ நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. 0 to π/2, π/2 to π, π to அந்த மாதிரி நிறைய எடுக்கலாம். -π/2 0, -π/2 +π/2 நிறைய பிரான்ச்சஸாக நம்மளாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு பிரான்ச்சஸ் எடுக்கும். அது என்ன பிரான்ச்சஸ் அப்படின்னா -π/2 +π/2 வரைக்கும். கவனிங்க, இந்த லைன், இந்த ரெட் கலர் லைன் போடுது பாருங்கள், இந்த ரெட் கலர் லைன், இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த ஒரு பிரான்ச் -π/2 +π/2 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். டொமைனில் -π/2லேருந்து +π/2 வரைக்கும் எடுத்தோம்னா இதில் வரக்கூடிய இமேஜஸ் ரேஞ்சஸ் -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். திரும்ப சொல்கிறேன், y = sin xங்கிறது 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி -π/2 +π/2 எடுக்கேன். அது 1 ஃபங்க்ஷனாக வரும். 0 வரலாம், இல்லையும் 0 உண்டு. -π/2 goes to -1, +π/2 goes +1, 0 goes to 0. இந்த மாதிரி நிறைய இன்பிட்வீன். இது 1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ ஆன்டு ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா sin x, the function sin x is mapping from -π/2 +π/2 to -1 to +1. இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் sin இன்வெர்ஸ் அது -1 to +1 to -π/2 +π/2. இதனுடைய டொமைன் -1 to +1, இந்த கோடொமைன் -π/2 +π/2, தட் இஸ் ரேஞ்ச். இது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனாக என்ன? இதனுடைய டொமைன் கோடொமைனாக மாறிடும், இதனுடைய ரேஞ்ச் இங்கே டொமைனாக மாறிடும். அவ்வளோதான், அப்படியே மாறிடும். இதை சைன் இன்வெர்ஸ். அப்படி மாறக்கூடிய ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். இதான் சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, சைன் இன்வெர்ஸ் படத்தை பாருங்கள். இந்த படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனுடைய அப்படியே இதனுடைய மிரர் இமேஜாக இருக்கும். இந்த படத்துக்கு மிரர் இமேஜ் தான் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ். சரியா? இதில் பாருங்கள், இதில் டொமைன் -1 to +1 போயிட்டு இந்த ரேஞ்ச் -π/2 +π/2. சரியா? இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ரைட். இப்போ கவனிங்க, அடுத்தது இந்த ரேஞ்ச். அப்போ ஒரு இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் சைனை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் காசு இருக்குது, டேன் இருக்குது. லிசன், y = sin inverse x. டொமைன் -1 to +1, ரேஞ்ச் -π/2 +π/2. y = sin inverse x if and only if x is equal to sin y. for x ஆனது -1க்கு +1க்கு இடையில இருக்கும், y ஆனது -π/2க்கும் +π/2க்கும் இடையில இருக்கும். sin of sin inverse x அப்படின்னா x எப்போன்னா <1 இருக்கணும். மாடுலஸ் ஆஃப் x <1 இருக்கணும். and it has no sense if modulus of x greater than 1. இதெல்லாம் நம்ம ஸ்டேட் போர்டு புக்கில் நோட்ஸில் இருக்குது. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் எக்ஸ் எப்போ இப்படி எழுத முடியும் அப்படின்னா, எக்ஸ் ஆனது -π/2 +π/2. நல்லா கவனிக்கணும், இந்த எக்ஸ் டீட்டா -π/2க்கும் +π/2 நீங்கள் இடையில இருந்தால் ஆன்சர் எக்ஸ்ன்னு போட்டுடலாம். இதே இது பாருங்கள், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் 2π 0 தான், நாட் 2π. நல்லா கவனிக்க, இதான் ரொம்ப முக்கியமான நோட்ஸு. ஏன்னா 2πங்கிறது -π/2க்கும் +π/2க்கும் இடையில இருக்காது. சைன் பையும் 2πயும் 0 தான், சைன் பையும் 0 தான், சைன் 0வும் 0 தான். ஸோ ஆன்சர் 0ன்னு தான் இருக்கணும். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் π - x. இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு
5/2க்கு அடுத்த குவாட்ரண்ட் 3/2க்கு போயிட்டு அப்படின்னா இது வேல்யூ வந்து π-6 தான் போடணும். பிகாஸ் π-6 ஒன்லி -5/2 +/2க்கு இன்பிட்வீனாக இருக்கும். சரிதானா? ரைட். sin x வந்து ஆட் ஃபங்க்ஷன். அப்போ sin inverse x y = sin inverse ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனாக என்ன, அது என்னன்னு திரும்ப இருக்கு, இது வந்ததுனால சொல்கிறேன், கவனிங்க. ஆட் ஃபங்க்ஷனாக என்ன, ஃபங்க்ஷனாக என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஆட் ஃபங்க்ஷனாக என்ன, டெஃபினிஷன் வந்து f of -x is equal to minus of f of x. இப்படி இருந்தால் அது ஆட் ஃபங்க்ஷன். f of -x is equal to f of x இருந்தால் ஈவன் ஃபங்க்ஷன். இது ஆட் ஃபங்க்ஷன். புரியல சார்? sin x வந்து ஆட் ஃபங்க்ஷனாக பார்ப்போம். f of x is equal to sin x, that is y is equal to sin x ன்னு வச்சுக்கோங்க. f of x is equal to sin x. f of -x என்ன வருதுன்னு பார்ப்போம். sin of -x is equal to minus sin x is equal to minus f of x ஆயிட்டு. So f of -x is equal to minus f of x. Therefore sin x is a odd function. இது inverse also odd function. இந்த ரெண்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. inverse also odd function. சரியா? கவனிங்கம்மா, இந்த branches சொன்னேன். the branch with range -/2 +/2 is called the principal value branch. சரியா? இதே இது இந்த principal value அப்படின்னு சொன்னால் the numerical least angle is called the principal value of the function. சம் செய்ய முடியும் திரும்ப சொல்லித்தரேன். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. the numerically least angle, அதுக்கு பேர் தான் principal valueன்னு அர்த்தம். பிரின்சிபல் வேல்யூனா என்ன, பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு நிறைய கேட்பாங்க ஒன் வேர்டில். அது என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் இது ஒரு டேபிள் மாதிரி உங்கள் புக்கில் இருக்குது. நான் இப்போ சைன் மட்டும் தான் சொல்லி கொடுக்க, இதெல்லாம் இன்னும் நான் வரல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. y is equal to sin inverse x, அதுக்கு டொமைன் வந்து -1 to +1. அந்த பிரான்ச் என்ன கொடுத்துருக்கு, பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் வந்து -/2 +/2. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஒன்வேர்டு, முக்கியமான ஒன்வேர்டு என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இஸ் காமன் டு த ரேஞ்ச் ஆஃப் த ஆல் த இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் CBSE ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் வேர்டில் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. காமனாக இருக்கக்கூடிய ரேஞ்ச் எல்லா trigonometric ஃபங்க்ஷனுக்கும், இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷனுக்கு காமன் ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் 0 to π/2. எல்லாமே 0 to π/2 வந்து ரேஞ்சாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட் வந்து எதுக்குமே அந்த ரேஞ்சில் வராது. தேர்ட் குவாட்ரண்ட் இஸ் நாட் யூஸ்ட் இன் த trigonometric ஃபங்க்ஷன்ஸ். trigonometric இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தேர்ட் குவாட்ரண்ட்டில். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனாக தேர்ட் குவாட்ரண்ட்டே இதில் இருக்காது, அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஃபோர்த் குவாட்ரண்ட் இஸ் யூஸ்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிளாக்வைஸ் டைரக்ஷன் இருக்கக்கூடியதான் அதனோட ரேஞ்சாக வரும். நோ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் பீரியாடிக். ரொம்ப முக்கியம், பீரியாடிக் கிடையாது. இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பீரியாடிக் கிடையாது. ஆனால் trigonometric ஃபங்க்ஷனில் பீரியாடிக் உண்டு. இங்கே பாருங்கள், இந்த sin x-னுடைய பீரியாடிக் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது ஒரு பை, இங்கே ஒரு பை. ஸோ மொத்தம் பீரியட் வந்து 2, பீரியட் வந்து 2π. sin x-க்கு பீரியட் வந்து 2π. ஆனால் இன்வெர்ஸுக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன் பீரியாடிக் கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். பீரியாடிக் என்னங்க சொல்கிறேன். இஃப் நோ பிரான்ச்சஸ் ஆஃப் த இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் இஸ் மென்ஷன், தென் இட் மீன்ஸ் த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன். எதுவுமே அந்த பிரான்ச்சஸை மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட வேண்டியது பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிடணும். சரிதானா? ரைட். இந்த பீரியாடிக்னா என்ன?
ஒருவேளை நான் இந்த ஒரு ஸ்டேட் போர்டு கொஸ்டினில் ஃபைண்ட் த பீரியாடிக் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு கவனிங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது. எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, சாரி, எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதுக்கு பீரியாடிக் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2π பை மாடுலஸ் ஆஃப் ஏ. எக்ஸனுடைய கோஎஃபிஷியண்ட்டை மாடுலஸ் போடணும். இது பீரியாடிக்குரிய ஃபார்முலா. சரியா? பீரியாடிக் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. உதாரணத்துக்கு சைன் 7xன்னு இருக்குது. இதுக்கு பீரியாடிக் எப்படி கண்டுபிடிக்கிறது? 2π பை மாடுலஸ் ஆஃப் 7 7, 2π பை 7. இதான் என்னுடைய பீரியாடிக். சரியா? இதே மாதிரி ஸ்டேட் போர்டு புக்கில் ஃபைண்ட் த பீரியாடிக் அப்படின்னு சொல்லி 2 சம் இருக்குது. பீரியாடிக் அண்ட் ஆம்ப்ளிடியூடுன்னு இருக்கும். சைன் 1/3x, சைன் 1/3x. ஸோ இதுக்கு பீரியாடிக் என்ன வரும் பாருங்கள், 2π டிவைடட் பை 1/3. bring this side 6π. பீரியாடிக் வந்து 6π. இதே இது சைன் -2xன்னு இருக்குது. ஃபார்முலா என்ன? பீரியாடிக் ஃபார்முலா 2π பை, தெரியுதாம்மா, மாடுலஸ் ஆஃப் 2, மாடுலஸ் ஆஃப் 2 பாசிட்டிவாக எடுத்துக்கிடணும். ஸோ 2π டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் பை. ஸோ இதுக்கு பீரியாடிக் பை. அப்புறம் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்ப்ளிடியூடை பொறுத்தவரை அது பாருங்கள், இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். கவனிங்க, இந்த இடத்துல இந்த ஹைட்டு இதான் ஆம்ப்ளிடியூட். இந்த இதான் ஆம்ப்ளிடியூட் வந்து 1. இதே இது 3xன்னு இருக்குது, புக்கில் இருக்குப்பா. 4 sin 3xன்னு இருக்குது. 4 sin -2xன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆம்ப்ளிடியூட் வந்து 4. இதுக்கெல்லாம் ஆம்ப்ளிடியூட் வந்து 1. இதுக்கு ஆம்ப்ளிடியூட் 4. பாசிட்டிவ் குவாட்ரண்ட் எழுதணும், அது ரொம்ப முக்கியம். -sin 2x அதுக்கு பீரியாடிக் இந்த எழுதி போட்டிருக்கு. இது 1 வேர்டில் கேட்காங்க, ஃபைண்ட் த பீரியாடிக் என்ன ஆம்ப்ளிடியூட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சொல்கிறத கவனிங்க. கவனிங்கம்மா, அடுத்தது பாருங்கள். கொஞ்சம் இன்வெர்ஸ் எக்ஸாம்பிள் முதல்ல பேசிக் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சைன் 5π/6 இதனுடைய வேல்யூ வந்து 1/2. பட் ரொம்ப கவனிக்கணும், 5/6 இஸ் நாட் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. சைனுக்கு வேல்யூ ஓகே, ஆனால் இன்வெர்ஸ்னு வரும்போச்சில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வரக்கூடிய ஆன்சர் -π/2க்கும் +π/2க்கும் இடையில தான் இருக்க வேண்டும். இல்லை, அதனால் இப்படி எழுத முடியாது. இது ஃபஸ்ட்டு நோட்ஸ். ரெண்டாவது நோட்ஸு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு காஸ், உங்களோட ஆன்சர் உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். காஸ் π/4 இஸ் ஈக்குவல் டு 1/√2. காஸ் ஆஃப் -π/ ஆல்சோ 1/√2. ஒன்று பாசிட்டிவ், அனதர் என்னது நெகட்டிவ். ஆனால் வரக்கூடிய ஆன்சர் சேம் நியூமெரிக்கல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா யூ டேக் பாசிட்டிவ் வேல்யூ. ரொம்ப முக்கியமானது, யூ டேக் பாசிட்டிவ் வேல்யூ இன்வெர்ஸுக்கு. காஸ் π/4 வந்து 1/√2 ஓகே. காஸ் ஆஃப் -4ம் 1/√2. ரெண்டுமே நியூமெரிக்கல் வேல்யூ சேமாக இருக்குது. ஆங்கிள் 1 பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ்க்கு தான் இன்வெர்ஸ்க்கு எடுக்கணும், நெகட்டிவ் எடுக்கக்கூடாது. சொல்லுதானா? ரைட். ரெண்டாவது பாருங்கள். அப்போ இதில் என்ன எடுப்பீங்க? காஸ் இன்வர்ஸ் 1/√2 இஸ் ஈக்குவல் டு π/4 தான் எடுக்கணும். நாட் காஸ் இன்வர்ஸ், நாட் காஸ் இன்வர்ஸ் 1/√2 இஸ் ஈக்குவல் டு -π/4ன்னு எடுக்கக்கூடாது. முக்கியம். ரெண்டுமே பாசிட்டிவ் வழியில் இருந்தால்
பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும், நெகட்டிவ்க்குள்ளது எடுக்கக்கூடாது. சரிதானா? ரெண்டாவது நோட்ஸ். அடுத்து மூணாவது பாருங்கள். இப்போ சம்மை பார்ப்போம். y is equal to sin inverse of -1/2. இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். சைன் இன்வெர்ஸ் அப்படி அங்கே கொண்டு போயிடலாமா? நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த -1/2 எப்போ வரும்? காசுக்கு -π/6க்கு வரும். sin of y is equal to -1/2. then y is equal to -π/6. ஓகே, அப்போ இது இப்போ எதில் இருக்கணும்? இந்த ரேஞ்ச் ஆனது -π/2க்கும் +π/2க்கும் இடையில இருக்கான்னு பார்த்துக்கிடணும். ஓகே, -π/2க்கும் +π/2 இடையில இருக்குது. இந்த இதானது -1க்கும் +1க்கும் இடையில இருக்குது. ஸோ இன்வெர்ஸ் ஓகே. சரிதானா? திரும்பியும் ஒருக்க கவனிச்சுக்கோங்க, தெரியலன்னா திரும்ப ஒருக்க போட்டு பாருங்கள். இதே மாதிரி அடுத்த கொஸ்டின், sin inverse of 2. sin inverse of 2 எப்படின்னு பார்ப்போம். sin inverse of 2 இது does not exist. ஏப்பா சொல்லுமா, எதுக்காண்டி? sin inverse 2 ஏன் does not exist? எதில் இல்லை? அந்த டொமைனில் இல்லை. 2 does not belongs to -1 to +1. so inverse does not exist. சரியா? கவனிக்கீங்களா? இதே மாதிரி sin inverse of 1/√2 சொல்லுங்க பார்க்கலாம். sin inverse of 1/√2 so equal to π/4. that's all. பாசிட்டிவ் தானே? π/4. π/4 also belongs to -π/2 +π/2. புரியுதாம்மா? நெக்ஸ்ட் கவனிங்க. sin inverse of sin -π/3. ஸோ -π/3 வந்து பிலாங்ஸ் டு அந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சில் இருக்குது. அடுத்து பாருங்கள், sin inverse of sin 5/x. இதை ரொம்ப கவனிங்க. இது பிரின்சிபல் பிரான்ச்சில் வராதனால இதனுடைய ஆன்சர் π-5/-π-xன்னு டெஃபினிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். π-x இதாக இருக்கு பாருங்கள், π-x. sin inverse of sin x is equal π-x. if π/2 is less than or equal to x, less than or equal to 3/2. அதிகமானதுனால π-xன்னு போடணும். சரிதானா? அது நோட்ஸ் பிரகாரம். ரைட், கவனிங்க. இதே மாதிரி π-5/6 இது எல்சிஎம் மட்டும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இதுவும் அப்படி தான், π-, இதுவும் அப்படி தான், π- -π/4. ஸோ இந்த வேல்யூ வந்து சைனுடைய வேல்யூ. இனி அடுத்தாப்பில் பார்க்கறது வந்து இதே மாதிரி காஸ் இன்வெர்ஸ், டேன் இன்வெர்ஸ், சீக்கன் இன்வெர்ஸ், கொசிக்கன் இன்வெர்ஸுக்கு இதே மாதிரி படம். ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன ஒரு அதனுடைய ரேஞ்சஸ், அந்த டொமைன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், பார்த்துக்கலாம். இதே மாதிரி உள்ள சம்மை இனி தொடர்ந்து வருங்க. அடுத்த வீடியோவில் இந்த சம்மை போடுதேன். இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்கப்பா, ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனாலே எல்லோரும் ஒமிட் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் மிக தெளிவாக நான் சொன்ன நோட்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக ஒன் வேர்டில் கேட்காங்க. இந்த ஆன்சர்லாம் கவனிச்சு, இந்த 3 சம் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. π- பார்த்துக்கோங்க. சரிதானா? அது மாதிரி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதே மாதிரி காஸ் இன்வெர்ஸ் கொண்டு, டேன் இன்வெர்ஸ் கொண்டு எல்லா சம்மும் நீங்கள் போட்டு காமிக்க பாருங்கள். டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.